கொண்டு வந்திருந்த முருங்கைக்கீரையில் இந்த கீரை கொஞ்சம் இருந்துச்சு. இதை வச்சு இன்றைக்கி ஹெல்த்தியான எண்ணெயே இல்லாமல் முருங்கைக்கீரை பொடி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சோம்பு, கொஞ்சம் நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசி, புழுங்கரிசி, ஒரு 4-5 பூண்டு பல், காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெங்காயம், இது இருந்தால் போதும். சூப்பராக முருங்கைக்கீரை பொடி செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சோம்பை வந்து நல்லா வறுத்துக்கணும், செவக்க வறுத்துக்கணும். பொரி அரிசி மாதிரி அரிசியை பொரிச்சிக்கணும். அப்புறம் வந்து காஞ்ச மிளகாவும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது 3ஐயும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் பெருக்கே அரைச்சிடணும். அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு 2 பல்ஸ் மோடில் 2 திருப்பிட்டு பெருக்கே எடுத்து அதையும் வச்சுக்கணும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம வந்து எவ்வளோ கீரை வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு தகுந்த அளவு உப்பையும் போட்டு நம்ம கொதிக்க வச்சிடணும். நல்லா கொதிக்கும்போது இந்த முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு வச்சுக்கணும். நிறைய இப்போ தூசியாக இருக்குது முருங்கைக்கீரையில். நல்லா அலசிட்டு புழிஞ்சிட்டு வச்சுருக்க கீரையை எடுத்து அந்த தண்ணி மேலே வச்சு அப்படியே மூடி விட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் தாங்க முருங்கைக்கீரை நல்லா ஸ்பீடாக வெந்துடும். அதை நல்லா திருப்பிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை அது மேலே போட்டு, இந்த பவுடரை அது மேலே போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா, கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சிட்டாலே போதும். சூப்பரான வாசமாக சோம்பு, இந்த காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டோட அந்த வாசனை கமன்னு வரும். வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு இது கூடவே நம்ம லாஸ்ட்டில் இந்த பூண்டுகள்லாம் போட்டதுக்கு முன்னாடி வேர்க்கடலையும் போட்டு 2 உடை உடச்சிட்டு இன்னும் பாதியமாக உடச்சிட்டும் போடலாம். அதுவும் முருங்கைக்கீரையோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும். கேழ்வரகில் செஞ்ச கூழ், களிக்கெல்லாம் வந்து இந்த முருங்கைக்கீரையை தொட்டுட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கூழ் ஊற்றுறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை பொடி செஞ்சே ஆவாங்க. ஈஸியானது. முருங்கைக்கீரை பொடி, கருவாட்டு குழம்பு, கூழ் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எதிர் வீட்டில் கூழ் ஊற்றுவாங்க ஆடி மாதத்துக்கு. அவங்க வந்து கூப்பிட்டுட்டு வந்து வாங்கினாலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போவாங்க. நான் போயிட்டு ரொம்ப பிடிக்கும்ல கூழ், முருங்கைக்கீரை, கருவாட்டு குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும். அது போயிட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்து 3ஐயும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். கூச்சப்படாமல் அடுத்த வீட்டில் போய் வாங்குகிற ஒரே சாப்பாடு வந்து கூழ் தாங்க. போயிட்டு யார் கூப்பிட்டாலும் நம்ம போயிட்டு அந்த கூழ் வந்து வேண்டான்னு சாமி இதுன்னு சொல்லி வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு வேணுன்றதை வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம்ல. அது மாதிரி அந்த கூழ் வந்து ரொம்ப பிடிச்சமானது. கூழ் செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். இருந்தாலும் ஆடி மாத கூழ்ன்றது வந்து ஸ்பெஷல் இல்லை. முருங்கைக்கீரை பொடியை பார்த்த உடனே ஆடி மாத கூழ் வரைக்கும் போயாச்சு. முருங்கைக்கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த முருங்கைக்கீரை வந்து செஞ்ச உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் அதிலே இருந்துச்சுன்னா கலர் மாறிடும். கடாயிலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கசப்பாயிரும். அதனால் செஞ்ச உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட். இந்த மாதிரி செய்யாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.